Hello friends, welcome to Tamilwordpress. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம ஒரு WordPress வெப்சைட்ல எப்படி டார்க் மோட் எனேபிள் பண்ணனும்னு பார்க்க போறோம். சோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ற plugin பாத்தீங்கன்னா நம்ம பிரீமியம் plugin தான் யூஸ் பண்றோம். சோ அந்த pluginமே நம்ம official வெப்சைட் அவேலபிளா இருக்கு. சோ இந்த pluginல என்ன அட்வான்டேஜ்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படினா கஸ்டமருக்கு வந்து நீங்க டார்க் மோட் ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ற மாதிரியும் கொடுக்கலாம். அப்படினா பர்టిక్యులர் டைம்ல ஆட்டோமேட்டிக்கா டார்க் மோட் ஆன் ஆகுற மாதிரி நீங்க செட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வெப்சைட்ல இப்போ இந்த இமேஜ் இருக்கு. சோ டார்க் மோடா மாறும்போது வேற இமேஜா நீங்க செட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா கூட பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த இமேஜ் வந்து டார்க் மோட்ல நல்லா தெரியாதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படினா சோ டார்க் மோட் கஸ்டமர் சேஞ்ச் பண்ணா அந்த இடத்துல நீங்க வேற இமேஜ் செட் பண்ற மாதிரி கூட ஆப்ஷன் இருக்கு. சோ அது எல்லாமே இந்த பிளகின்ல அவேலபிளா இருக்கு. சோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் எல்லா ஃபீச்சர்ஸ்மே. சோ இதை எப்படி யூஸ் பண்றது சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்ல இப்போ ஆனிவர்சரி சேல் போயிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு அதுக்கான ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வெப்சைட் இருக்கு ஆனா மொபைல் அப்ளிகேஷன் இல்ல அப்படின்னா சோ உங்க வெப்சைட் ஈஸியா நீங்க மொபைல் அப்ளிகேஷனா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மினிமம் பிரைஸ்லயே உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஆப் கிரியேட் பண்ணி சோ அது பிளே ஸ்டோர்லயே பப்ளிஷ் பண்ணி கொடுத்துருவோம். சோ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மட்டும் வேணும்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல உங்களுக்கு iOS வேணும்னா கூட சோ அதுக்கான ஆஃபருமே இருக்கு. சோ அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து பிளகின்ஸ் அண்ட் தீம்ஸ் எல்லாமே வேணும் சோ வெப்சைட்ல இருக்க எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சோ அந்த ஆஃபருமே அவைலபிள் இருக்கு. நான் மெம்பர்ஷிப் பிளான் ஓபன் பண்றேன். ஓகே இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மெம்பர்ஷிப் பிளான் ஓபன் ஆயிடுச்சு. சோ இதுல நீங்க ஆஃபர்ல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா நீங்க வெப்சைட்ல உள்ள எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ்மே ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு இந்த பேக்கேஜோட டியூரேஷன் 6 மந்த் வரைக்கும் இருக்கும். சோ அது வரைக்கும் வெப்சைட்ல அப்லோட் பண்ற பிளகின்ஸ் ஆகட்டும் தீம்ஸ் ஆகட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். மினிமம் பாத்தீங்க அப்படின்னா 1000+ ப்ராடக்ட்ஸாவது நாங்க ஆட் பண்ணிடுவோம். சோ 6 மந்த் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கிறதா நீங்க தாராளமா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம என்ன பிளகின் நமக்கு வேணுமோ சோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கோ நைட்னு டைப் பண்றேன். இப்போ நமக்கு இந்த பிளகின் தான் வேணும். நான் இதை ஓபன் பண்றேன். ஓகே நமக்கு பிளகின் பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷன் இருக்கு. சோ நீங்க தாராளமா எங்க டீமை கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களே உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் செக் அவுட் ஆப்ஷன் ஓபன் பண்றேன். ஓகே நமக்கு செக் அவுட் பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. சோ உங்க டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சோ நீங்க இப்போ இந்தியன் கஸ்டமரா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு யூபிஐ ஆப்ஷன் எல்லாமே நெட் பேங்கிங்ல இருந்து எல்லா ஆப்ஷனுமே இந்தியன் கஸ்டமருக்கு அவைலபிளாவே இருக்கு. இப்போ நீங்க அவுட் சைட் இந்தியாவா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ரெண்டு ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. சோ நீங்க செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு உங்க கார்டு டீடைல்ஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க அவுட் சைட் இந்தியாவா இருக்கீங்க அப்படின்னா நீங்க யூஎஸ்டி செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம எப்படி அந்த பிளகின் யூஸ் பண்றது சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்பதான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் வெப்சைட்டோட பேக் எண்ட் போய்க்கிறேன். ஓகே இப்போ நம்ம டேஷ்போர்ட்ல இருக்கோம். இப்போ நீங்க டேஷ்போர்ட் விட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பார்க்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ரிப்போர்ட் கிளியராவே தெரியும். சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விட்ஜெட் வேணும் அப்படின்னா சோ நான் அதுக்காக செப்பரேட் வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளகின் போயிட்டு ஆட் நியூ கொடுங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் பிளகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணுங்க. சோ இதுல நீங்க பர்ச்சேஸ் பண்ண பிளகினை செலக்ட் பண்ணிட்டு சோ இன்ஸ்டால் கொடுத்துடலாம். இன்ஸ்டால் கொடுத்த உடனே நார்மலா ஆக்டிவேட் பண்ற மாதிரி ஆக்டிவேட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் கொடுத்துட்டேன். சோ அதனால நான் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சோ இப்போ நீங்க ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் டேஷ்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோ நைட் ப்ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணுங்க. நான் ஒரு நியூ டேப்ல ஓபன் பண்ணிக்கிறேன். சோ இப்போ நம்ம ஜெனரல் செட்டிங்ஸ் முடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமாங்கிற ஆப்ஷன் இருக்கு. சோ நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். சோ உங்களுக்கு அது டாப்ல வேணுமா இல்ல பாட்டம்ல வேணுமா சோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பாட்டம் லெஃப்ட் கொடுக்குறேன். இந்த ஆப்ஷனே உங்களுக்கு வந்து மெனுல வேணுமாங்கிற ஆப்ஷன் இருக்கு. சோ அது வேணா நீங்க யூஸ் பண்ணிட்டு சோ உங்களுக்கு என்ன மெனுல வேணுமோ சோ நீங்க அதை கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிரைமரி மெனுல வேணும்னா நீங்க பிரைமரி மெனுல கொடுக்கலாம். சோ நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சோ அதுல உங்களுக்கு ஷோ ஆகும். சோ நம்ம பாட்டம் லெஃப்ட்ல நம்ம ஆல்ரெடி ஃப்ளோட்டிங் ஆப்ஷன் கொடுத்ததுனால எனக்கு மெனு வேணாம். சோ அதனால நான் அதை டிசேபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ அந்த பேஜ் ஆப்ஷன்லயும் உங்களுக்கு வேணா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். சோ நான் காமனா தான் உங்களுக்கு நம்ம ஃப்ளோட்டிங் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோம். சோ அதனால நான் இதை எதுவுமே நான் எனேபிள் பண்ண போறது இல்ல. உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ நான் அது எல்லாமே சொல்லிடுறேன். சோ உங்களுக்கு பேஜஸ்ல இந்த ஸ்விட்ச் ஆப்ஷன் வேணும்னா சோ எனேபிள் பண்ணிக்கங்க. சப்போஸ் போஸ்ட்ல மட்டும் வேணும்னா சோ செகண்ட் ஆப்ஷன் போஸ்ட் இருக்கு. சோ அதையும் எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்టిక్యులர் கேட்டகரிக்கு மட்டும் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை கொடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த ஒரு பர்టిక్యులர் பேஜஸ்க்கு வேணாம்னு நினைச்சீங்கன்னா சோ நீங்க அதை கொடுத்துட்டு என்ன பேஜஸ்க்கு வேணாமோ சோ நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு எலிமெண்ட்ஸும் அதே மாதிரி தான். சோ எது வேணாமோ நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். எது வேணுமோ சோ அதை மட்டும் இன்க்ளூட்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். நான் காமனா கொடுத்ததுனால நான் மற்ற எதுவும் நான் எனேபிள் பண்ணல. நான் சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கு. சோ அதை கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு OS டார்க் மோட் ஆப்ஷன் இருக்கு. சோ இதை நீங்க எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க உங்க OSலயே வந்து டிஃபால்ட்டா வந்து டார்க் மோடா மாத்துறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வெப்சைட்லயும் ஃபுல்லாவே மாறிடும். சோ அந்த ஆப்ஷன் தான். சோ உங்களுக்கு இது வேணும்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பேஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ பர்டிகுலரா இந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ள உங்களுக்கு டார்க் மோடா தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8 PM to 12 PM வரைக்கும் டார்க் மோடா தான் நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ அந்த டைம் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இது வேணாம், நான் அதெல்லாம் டிசபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாவே டார்க் மோட் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ டிஃபால்ட் ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டார்க் மோட்லயே வெப்சைட் ஃபுல்லாவே கிளியரா இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க ரிமெம்பர் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு வேண்டாங்கிறத ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பேக் எண்ட்லயே அந்த டார்க் மோட் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா ஸோ எனபிள் பண்ணிக்கலாம். நான் இப்போ எனபிள் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு டார்க் மோட், லைட் மோட், கால் பேக் இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு வேணாம், நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் எண்ட்லயுமே உங்களுக்கு டார்க் மோட் ஆப்ஷன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம அந்த ஃப்ளோட்டிங் ஆப்ஷன் வச்சிருந்தோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டம் லெஃப்ட்ல அந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே டார்க் மோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் டிசபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டன் நீங்க மாத்தணும்னா ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க பட்டன் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பட்டன் ஸ்டைல் எப்படி வேணுமோ நீங்க அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கலர் எப்படி வேணுமோ நீங்க அது மாதிரி சேஞ்ச் பண்றதுனா கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பட்டன் டெக்ஸ்ட்டை கஸ்டமைஸ் பண்ணா கூட நீங்க பண்ணிக்கலாம். நான் இதெல்லாம் ஃப்ரீயா விட்டுறேன். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் கோட் ஆப்ஷன் இருக்கு. பர்டிகுலரா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ்ல உங்களுக்கு இந்த பட்டன் ஷோ ஆகணும்னா நீங்க ஷார்ட் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு கிளியரா தெரியும். இன்னும் நான் பட்டன் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே அண்ட் நைட்னு சொல்லிட்டு பட்டன் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி கலர் வேணுமோ நீங்க அது மாதிரி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம செட்டிங்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு கலரோட டெம்ப்ளேட் எப்படி வேணுமோ நீங்க அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டா இருக்கிறது எனக்கு ஓகே தான். ஸோ நான் அதெல்லாம் டிஃபால்ட்டா வச்சுக்கிறேன். ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் அண்ட் டைப்போகிராஃபி இருக்கு. ஸோ டைப்போகிராஃபி உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதோட ஃபாண்ட் நீங்க மாத்துறதா. நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க இமேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ லைட் மோட்ல ஒரு இமேஜும் டார்க் மோட்ல இமேஜும் நீங்க செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு URL கொடுத்து நீங்க ஆட் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானது. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். நான் காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம டார்க் மோடுக்கு இமேஜ் செட் பண்ணிடலாம். நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ ஆட் கொடுத்துருங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் மோட்ல இந்த இமேஜும் டார்க் மோட்ல இந்த இமேஜும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்க சேவ் கொடுத்துருங்க. ஓகே, நமக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல பார்க்கலாம். நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு லைட் மோட்ல நம்ம கரெக்டா இமேஜ் ஷோ ஆகுது. இப்போ நான் டார்க் மோட் மாத்துறேன். நம்ம கரெக்டா ஷோ ஆகுது. சோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இமேஜ் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த இமேஜ் ஏன் மாறுது அப்படின்னா ஆல்ரெடி நான் கேட்ச் கிளியர் பண்ணாம வச்சிருக்கேன். சோ அதனால நமக்கு இந்த சேஞ்சஸ் நடக்குது. இது ஸ்மால் பக் தான். நீங்க கேட்ச் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியரா ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ இமேஜ் மாத்துறது எப்படின்னு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் லைட் கோட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு திருப்பி கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க தாராளமா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அபிஷியல் வெப்சைட்ல அந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க லைவ் சாட் யூஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம். மோரோவர் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நமக்கு ஆஃபரும் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் ஆகட்டும் இல்லைன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஆகட்டும், உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். எங்க டெவலப்பர் டீமே உங்களுக்கு ப்ரொஃபஷனல் வெப்சைட் அண்ட் ஆப் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் பப்ளிஷ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட ஸோ அதுவும் எங்க டீமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரியும் வேணாம். ஸோ நீங்க டென்ஷன் ஃப்ரீயா உங்க பிசினஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க, அப்பதான் போற நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.